சிறுகதை. மின்னல் தேவதை. அனந்தபுரியின் இளவரசி மிக அழகானவள். விதவிதமான பட்டாடைகள் உடுத்தி அழகு தேவதையாக உலா வருவாள். உலகத்திலேயே விலை உயர்ந்த துணிமணிகள் எல்லாம் மிக நேர்த்தியாக அவளுக்கென்று கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கும். பெண்ணே, அரசரின் மகளாச்சே அவள். ஆனால் வந்தது ஒரு சோதனை. நாளை பிறந்த நாள். புது ஆடை தைக்க மறந்துவிட்டாள். இன்று இரவே தைக்க வேண்டும். தையல்காரன் யார் கிடைப்பான்? குகன் என்றொரு தையல்காரன் இருந்தான் அந்த ஊரில். பரம ஏழை. ஆனால் ரொம்பவும் நல்லவன். அவனுக்கு அடித்தது யோகம். இளவரசிக்கு உடை தைக்கும் உத்தரவு அவனுக்கு வந்தது. தன் குடிசையில் மெழுகுவர்த்திகளை எல்லாம் ஏற்றி வைத்து கொண்டு இரவோடு இரவாக இளவரசியின் உடைகளை தைக்கத் தொடங்கினான். திடீரென இடியும் மின்னலும் புயலும் அடிக்கத் தொடங்கின. குகனின் வீடே இருளில் மூழ்கியது. அவன் என்ன செய்வான் பாவம்? தலையில் கை வைத்தபடி அழுதான். பளிரென்று ஒரு வெளிச்சம் பரவியது. தகதகக்கும் ஒளியில் ஒரு தேவதை வந்தாள். கவலைப்படாதே குகா, நான் மின்னல் தேவதை. நீ தைத்து முடிக்கும் வரை இங்கேயே இருக்கிறேன். தொடங்கு என்றது. குகன் தைத்த உடை இளவரசியிடம் மிகுந்த பாராட்டை பெற்று ஏராளமான பரிசும் குவிந்தது. இந்த கதையில் கூறப்படும் நீதியானது, சோதனை வரும், ஆனால் கடவுள் ஏழைகளை கைவிடவே மாட்டான்.